வெல்கம் பேக் டு டெய்லி டைரி மெட்ராஸ் அண்ட் பொள்ளாச்சி. இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய்த்தூள் 3 ஸ்பூன், 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய், அரை ஸ்பூன் பெருங்காயம், 3 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 2 ஸ்பூன், லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். தக்காளி 1.5 கிலோ எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கலாம். நான் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணுன்னாலும் அரைச்சி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ கடாய் வச்சு கடுகும் வெந்தயமும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் வெந்தயம் தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வெந்தயம் நல்லா இது போல் கலர் மாதிரி வரணும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு வெட்டி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து வரணும். அது வரைக்கும் லிட் க்ளோஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. தக்காளியிலேருந்து அந்த ஜூஸ் எல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வருது. தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்து அந்த தண்ணியெல்லாம் வற்றி வரணும். தண்ணி இப்போ இன்னும் கூட வற்றி வந்திருக்கு. இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி அந்த தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி தண்ணியும் இப்போ நல்லா வற்றி வரணும். அது வரைக்கும் கலந்துட்டு இன்னும் கூட வேக வச்சுக்கலாம். அது வெந்து வரத்துக்குள்ளே அதுக்கான தாளிப்பு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி எண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, மிளகாத்தூள், பெருங்காயம், மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ கடுகு வெந்தயம் பொடி பண்ணதையும் சேர்த்து கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், புளி தண்ணி எல்லாமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ தாளித்தது இதில் சேர்த்துக்கலாம். தாளிப்பை சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டதும் இதுக்கு தேவையான அளவு 2 ஸ்பூன் உப்பு போட்டு கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சு இறக்கிக்கலாம். சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சூடான சாப்பாடு, ரொட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஊறுகாவை வேறு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணதும் மறக்காமல் அதே பேனில் அந்த சாப்பாடை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுவை அற்புதமாக இருக்கும். தண்ணி படாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாள் சூப்பராகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.